Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது மை ஹீரோ அகாடமியா சீசன் 7 எபிசோட் 10 பார்ட் 2. ஓபன் பண்ணா டொமுரா ஷிகாரக்கி இருக்கானே அந்த இடத்த காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அவன் குயிக்ஸ் பவரை யூஸ் பண்ணாமையே அவனோட கை தாறு மாறா வளர்ந்துகிட்டு இருக்குது. யாராலையுமே கிட்டக்க போக முடியல. அடிச்சு திரிக்க விடுத்து அங்க எங்கன்னு ஜம்ப் பண்ணி ஓடிட்டே இருப்பாங்க. அவனுங்களை தனியா வச்சு பார்க்கும்போது அங்க எங்கன்னு விழுந்து விழுந்து கதறிட்டு இருக்கானுங்க. சண்டேன்னு வந்தாதான் எங்கிருந்து இவனுக்கு இந்த பவர் கிடைக்குதுன்னே தெரியல. எல்லாம் ஸ்கூலு வச்சு பிராக்டிஸ் பண்ணி வராத பவர் இவனுக்கு கேசலா வருது. இதுல வேற கிண்டல் பண்ணுவான், என்னடா ஓட மட்டும்தான் முடியுமா, ஓடுங்க ஓடுங்க நல்லா ஓடுங்கன்னு. அது மட்டும் இல்ல நல்லா அடியும் வாங்குவாங்க. சன்னிட்டர் நெச்சர் எல்லாம் அவன் அட்டாக்க தடுக்க ட்ரை பண்ணுவாங்க. வேலைக்கே ஆகல, அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குது. ஜீனிஸ்டே முடிஞ்ச அளவுக்கு அவனை தடுக்க ட்ரை பண்ணாதீங்க. அதோட ஃப்ளோலயே போய் அவனோட மெயின் பாடி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்பதான் அவனை ஸ்டாப் பண்ண முடியுமா. ஏன்னா அவனோட கையை என்னதான் இவங்க அட்டாக் பண்ணாலுமே அது திருப்பி திருப்பி வளர்ந்துகிட்டே தான் இருக்குது. எல்லாம் அங்கங்கன்னு ஜம்ப் எல்லாம் போட்டு அந்த கையெல்லாத்தையும் டேமேஜ் பண்ணி பார்ப்பாங்க, வெட்டி பார்ப்பாங்க. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அது திரும்பி வளர்ந்துருது. அதனாலேயே வேற வழி இல்லாம தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. இந்த எடுபட்ட பையன் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு காரணமே ஆல் ஃபார் ஒன்னு தான். அவனோட குயிக்ஸ் பவர் எல்லாத்தையுமே இவனோட பாடிக்குள்ள கொண்டு வந்ததுனால அது இந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி நல்லா டெவலப் ஆகி எல்லாமே இப்ப அவன் கைக்குள்ள வரப்போதுமா. இப்ப அவனோட தாட் படி இந்த உலகம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயத்துல டிவைட் ஆயிருக்குது. அவங்களோட அப்பியரன்ஸ்ல, எபிலிட்டியில, அது இது லொட்டு லொசுகுன்னு ஏகப்பட்ட பிரிவினை. இந்த ஒரு மாற்றமே அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வந்து அவங்களுக்குள்ள பயத்தை கொண்டு வரும். அதனால ஏகப்பட்ட பிரச்சனை இந்த உலகத்துல. இப்போ இவன் இந்த உலகத்தை இவனோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டானா அதுக்கப்புறம் எல்லாருமே ஈக்குவல் தான். இந்த பாகுபாடு, பிரிவினை, ஏற்றத்தாழ்வே எதுவும் இருக்காதுமா. நல்ல விஷயம் தான். ஆனா இவன் எந்த மாதிரி கொண்டு வருவான்னு நமக்கு தான் நல்லா தெரியுமே. சொல்ல போனா அந்த மாதிரி ஒரு உலகத்தை தானே ஹீரோஸும் எதிர்பார்க்கறாங்க. இப்படி இவன் பாட்டுக்கு பேசிட்டு இருப்பான். அந்த டைம் நம்ம கச்சான், நீ ஷிகாரக்கியோ இல்ல ஆல்ஃபார் ஒன்னோ, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை. நீ அந்த காமினோ இன்சிடென்ட்ல இருந்து பேசுற பேசிக்கிட்டே இருக்க. ஒய்யால என் காதுல ரத்தம் வந்துரும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட புது வெப்பனை வெளியில கொண்டு வருவான். இதுதான் அவனோட சர்பாசிவ் ஹெவி மொபைல் யூனிட் ஸ்டேஃபி பேன்சர். இதை யூஸ் பண்ணி உன் பாடிய ஜல்லிக்கரண்டி மாதிரி ஆக்குறண்டா அப்படின்ட்டு கண்ணா பின்னான்னு சுடுவான். நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து உன்னைய தோக்கடிக்காம விட மாட்டான்னு சொல்லும் போது அந்த மொத்த இடமுமே அப்படியே ஃபயர்ல இருக்கும். ஃபயர்ல அதை பார்த்துட்டு ஜீனிஸ்டே ஆடி போயிருவாரு, அசந்து போயிருவாரு. அவன் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்த உடனே அத்தனை பேருமே இப்ப வெறி கொண்டு இறங்கிடுவாங்க சண்டைக்கு. இப்போதைக்கு ஐசமாவோட எரேசர் குவிக்ஸ் பவரை யூஸ் பண்ணி மோனமா டொமோராவோட குவிக்ஸ் பவரை எரேஸ் பண்ணி வச்சிருக்கான். சோ இப்படி அவங்க ஒரு சைடு வேலையை பார்த்துட்டு இருக்காங்களா. உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா இவங்க பறக்கிறதுக்கு தேவையான பவரை காமினாரியும் மத்தவங்க எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓமோ அவங்க எல்லாத்துக்கும் தேவையான மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறா. இன்னும் சில பல டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இந்த இடம் ஸ்டேபிளா இருக்கணுங்கிறதுக்காக பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ண ஒரு ஆளு. அப்படி இப்படின்னு இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்ததுனால மட்டும்தான் இப்போ டொமுராவை எதிர்த்து இவங்களால சண்டை போட முடியுது. அவன் ஒரு வார்த்தை சொன்னால இந்த மாதிரி பவர் அது இதுன்னு வேரி ஆகுறதுனாலதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்னு. அந்த மாதிரி எதுவுமே இல்லையே, எல்லாம் ஒன்னா தானே இருந்து சண்டை போடுறாங்க. இதே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால தான் இதுக்கு முன்னாடி நம்ம இசுகுவை போட்டு அவன் படாத பாடுபடுத்திட்டு இருந்தான். ஆனா ஒரு கட்டத்துலங்கும் போது அவனுக்கே புரிய வந்துருச்சு, ஓகே இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால தான் இந்த மாதிரி பஞ்சாயத்து வருதுன்னு. அதனாலதான் இசுகுவை புரிஞ்சுக்கிட்டு கடைசியில அவங்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டிருப்பான். போட்டி போறதுங்கிறது வேற, ஆனா இவெல்லாம் ஒரு ஆளா, இவனால எல்லாம் முடியுமா அப்படின்னு அடுத்தவனை மட்டமா நினைச்சான். பாத்தீங்களா, அங்கேயே அவன் தோத்துட்டான். பட் கடைசியில எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டான்னு வைங்க. அதை தெரிஞ்சுக்கவே இவனுக்கு பல நாட்கள் ஆயிருச்சு. எல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே கண்ணா பின்னான்னு சுட்டுக்கிட்டு முன்னாடி போவான். சீனிஸ்டே மிரண்டுவாரு, கச்சானா இந்த அளவுக்கு அட்டாக் பண்ணிட்டு இருக்கான்னு. இப்ப நம்ம பையலுக்கு என்ன ஒண்ணு புரிஞ்சிருக்கோம்னா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது அவன் சொன்ன மாதிரி வரத்தான் செய்யும். ஆனா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு காலமும் நேரமும் அவங்களுக்கு தேவைப்படுது. நம்ம பையன் புரிஞ்சுக்கிறதுக்கு இத்தனை வருஷம் ஆகிட்டான். மத்தவங்க கொஞ்ச நாள் கழிச்சு புரிஞ்சுக்குவாங்க. அதுக்காண்டி உன்ன மாதிரி ஒரு கிறுக்கு பைய சொல்றதெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் வெறித்தனமா அட்டாக் பண்ணுவான். அசந்து போன ஜீனிஸ்ட் இப்பதான் அவனோட ஹீரோ பேரை சொல்லுவாரு, கிரேட் எக்ஸ்ப்ளோஷன் மர்டர் காட் டைனமைட்னு. ஏன்னா அவன் சுட 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 அவனோட கையெல்லாமே தெரிச்சுக்கிட்டு போகுது. அப்படி வேகமா போனவன் ஆல்மோஸ்ட் அவங்க கிட்ட நெருங்கிட்டான். அதே நேரம் இங்க கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க நிலைமை அதை விட மோசம். என்னன்னா கச்சாங்க மேல தாறுமாற அடிச்சு தெறிக்க விட்டுட்டு இருக்கான்ல. சோ கிராஷஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமா ஆகுது. எப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இவங்க டெஃபினட்டா கீழே தான் விழணும். அதனால அது தேவை இது தேவைன்னு சொல்லி அடுத்தடுத்து வேலையை தீயா பார்த்துட்டு இருப்பாங்க. இதுல இன்னொரு பஞ்சாயத்து இருக்குது. இவங்க ஆல்ரெடி இந்த கஃபேனே ஓவர் வெயிட்ல வச்சிருக்காங்க. இதுல வேற டொமுரா அவன் கைய கண்ட மேனிக்கு உருவாக்குறதுனால வெயிட் இன்னும் அதிகமாகிட்டே போகுது. அதுவுமே சொல்ல போனா இப்ப பெரிய பிரச்சனை தான். இப்படி இவ்வளவு சீரியஸா எல்லாம் மாத்தி மாத்தி வேலையை பார்த்துட்டு இருந்தா ஒரு 3 பேர் உட்கார்ந்து வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்க. இப்படித்தான் நாங்க டொமுரா ஷிகாரக்கி அடைச்சு அவன் கூட சண்டைக்கு போனோம். ஆனா அவன் எல்லாத்தையும் போட்டு துவச்சு எடுத்துட்டு இருக்கான். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கடுப்பாய் ஒருத்தி வந்து கத்துவா, ஏன்டா மெண்டல் பயிலுகளா, வீடியோ எடுத்து விளையாடுற நேரமாடா இது, சட்டு புட்டுன்னு வந்து வேலையை பாருங்கடா, இல்லன்னா துவச்சு விடுவேன் பாடா. அவங்க
ஆக்சுவலா பிசினஸ் கோர்ஸ் ஸ்டூடெண்ட். அவங்களுக்கு இங்க எல்லாம் வேலை பார்க்கலாம் தெரியாது. இப்ப மேட்டர் என்னன்னா, இப்ப நடந்துட்டு இருக்க சண்டை வந்து ஒரு வரலாற்றிலேயே முக்கியமான சண்டை. சொல்ல போனா இப்ப இவங்களுக்கும் அவுட் சைடு வேர்ல்டுக்கும் கனெக்ஷனே இல்ல. இவங்களுமே ஷிகாரக்கி கையில செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி தான் வீடியோ எடுக்க வந்திருக்காங்க. இவங்க இப்படியே விட்டுட்டாங்கன்னா நாளைக்கு இவங்க எப்படி சண்டை போட்டு ஜெயிச்சாங்க, எந்த மாதிரி எல்லாம் போறானாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அதனால வீடியோ எடுத்து நாளைக்கு நம்ம எப்படி ஜெயிச்சோன்னு அடுத்து வர சந்ததிகளுக்கு தெரிய வேண்டாமா, அதுக்காக இந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு வைங்க. அதே நேரம் டொமுராவும் கச்சானும் ரெண்டு பேரும் அவனுக்கு கையை வேகமா கொண்டு வரானுங்க அடிக்கிறதுக்காக. கரெக்டா கச்சா வந்து அடிச்ச உடனே பட்டால் அந்த இடம் வெட்டிச்சு திரிக்கும். சரியான அட்டாக்கு. டெஃபினட்டா எவன் இடையில சிக்கினாலும் செத்துருவான். அப்படி ஒரு அட்டாக்கு. அவ்வளவு வெளிச்சத்தை பார்த்தா கண்ணு கூசாதான் என்ன. உனமாலாம் ஐயோ முடியலையேன்னு கதருவான். ஐசம்மா பார்த்துட்டு உன் கண்ணே பிச்சுக்கிட்டு வந்தாலும் பரவாயில்ல, மகனே கண்ணை மட்டும் மூடிராத, மூணு துவச்சிருவேன் பாரு. பாவம் பையன் படாத பாடுபட்டு இருக்கான். கீழே எல்லாம் மிரண்டுருவாங்க, என்ன இந்த அளவுக்கு ஷேக் ஆகுதுன்னு. அண்ட் எல்லாத்துக்கும் தெரியும் கச்சான் தான் இப்படி ஒரு அட்டாக்க பண்ணுவான்னு. சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த கஃபேன் கீழே விழாத அளவுக்கு வேகமா வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அதே நேரம் இங்க கரண்ட் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, ஐயான்னு ஒருத்தி கண்டமேனி கத்துவா. இந்த கச்சா என்ன சின்ன பயலா, அவன் இஷ்டத்துக்கு அட்டாக் பண்ணிட்டு இருக்கான், நம்ம எங்க இருக்கோம்னு அவனுக்கு தெரியாதா என்ன. இப்படி அவன் பண்ணான்னா நெஜிரியாவோட ஹேர் எல்லாம் எரிஞ்சிராது, அப்புறம் மறுபடியும் அவங்க சின்னதுல இருந்து வளர்த்திட்டு வருவாங்களா அப்படி இப்படின்னு கச்சா இப்படி லூசுத்தனமா அட்டாக் பண்ணிட்டானேன்னு அவனை திட்டிட்டு இருப்பான். ஆனா காமினாரி என்ன சொல்லுவா, நீ ஒன்னும் கவலைப்படாத, அவன் ஒன்னும் அவ்வளவு மூளை இல்லாதவன்லாம் கிடையாது, சொல்ல போனா நல்ல பிரில்லியன்டான ஆளு, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையுமே பக்காவா நோட் பண்ணுவான். உதாரணத்துக்கு இவன் சாப்பிடும் போது அவனோட லெஃப்ட் ஹேண்ட டேபிள்ல வச்சுட்டு சாப்பிட சொல்லுவானாமா. ஏண்டா அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம்னு கேட்டா, அவன் சண்டை போறதுக்கு முன்னாடி யோசிக்காம கண்மூடித்தனமா சண்டை போற ஆளே கிடையாது, அதனால அவனை பத்தி எல்லாம் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்த காட்டுவாங்க. கீழே ஏகப்பட்ட டேமேஜ். அந்த டொமுராவோட கையெல்லாம் அங்க சதறி போய் கிடக்கும். ஆனா டொமுரா பார்த்துட்டு பரவாயில்லையே, உன்னோட அட்டாக் மத்தவங்களை டேமேஜ் பண்ணாத மாதிரி கரெக்டா வச்சு அடிச்சிருக்கியே, அதுவும் வேற லெவல்ல, எனக்கு பிடிச்சிருக்குது, அதனாலதான் சொல்லி நம்ம கச்சானோட கைய ஒரே அமுக்கு பட்டால்னு நொறுங்கிரும். அப்படின்னா கச்சான் வைப்ரேஷன் ஆகி எமோஷன் ஆகி டெம்டேஷன் ஆகி போய் பண்ண அட்டாக்க அவன் அசால்ட்டா அந்த அட்டாக்ல இருந்து நகர்ந்து அவன் கையை பிடிச்சிட்டான். ஏன்னா அவ்வளவு பெரிய அட்டாக் அவன் மேல பட்டு இருந்தா டெஃபினட்டா பாடி செதறி இருக்கும். இப்ப கையும் உடச்சிட்டானா, சாரிடா கண்ணா, உங்ககிட்ட பேசுறதுக்கும் சரி, நீ நடந்து வந்த வளர்ந்து வந்த பாதையை கேட்கறதுக்கும் சரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்ட்டு மறுபடியும் அவன் கைய பயங்கரமா உருவாக்குவான். இங்க ஜீனிஸ்டும் மிர்கோவும் வேகமா அட்டாக் பண்ண வர்றாங்க. இவங்க எவ்வளவு வேகமா இருந்தாலும் வேலைக்கு ஆகாது போல. ஜீனிஸ்டும் முன்னாடி ஒன்னு சொல்லியிருப்பான், அதாவது நேரா அவனோட மெயின் பாடி அட்டாக் பண்ணா அவனை சீக்கிரமா காலி பண்ணிடலான்னு. அதைத்தான் அவன் கிண்டல் பண்ணுவான். ஏன்டா என் கையை தாண்டி என் பக்கத்துல வர்றதுக்கே நீங்க இந்த பாடுபடுறீங்க, இதுல வேற நீங்க என்ன அட்டாக் பண்ணி காலி பண்ணிடுவீங்கன்னு வேற நம்பிக்கையா, அப்படி நீங்க என்னைய தொடணும்னா ஹெல்மெட்டோட பவரையே நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லுவான். அப்பவே இவங்களுக்கு அள்ளு விட்டுரும், ஆஹா அடுத்து என்னமோ பண்ண போறான்னு பண்ணுவான். வேற ஒண்ணும் இல்ல, கைய வச்சு ஒரே அட்டி எல்லாம் கண்ணா பின்னான்னு திருச்சடிச்சு போய் விழுவாங்க. ஆக்சுவலா கச்சானோட பிக்கஸ்ட் அட்டாக்கே இதுதான். பையன் முழு பவரை யூஸ் பண்ணி இறக்கி இருப்பான், அதுவே இவங்கிட்ட வேலைக்கு ஆகல. அந்த அளவுக்கு நம்மளை விட அவன் ஸ்ட்ராங்கான்னு சொல்லிட்டு ஆடி போயிட்டான். எப்படி கச்சானே ஷாக் ஆகுறான்னா பாருங்க. உடனே டொமுரா அவனை பார்த்துட்டு, என்ன தம்பி என்னத்தை எய்ம் பண்ணிட்டு இருக்க, உங்ககிட்ட எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் பிடிக்கும், அது என்ன தெரியுமான்னு கேட்பான். ஆமா உங்களுக்கு கச்சாங்கிட்ட என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க பாப்போம். சரி கச்சான பிடிக்குமான்னு முதல்ல சொல்லுங்க. அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், இவன் இசுக்கு மிடோரியாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அது மட்டும் தான். கண்டிப்பா ஃப்ரெண்டுக்கு ஒரு பஞ்சாயத்துனா அவன் இங்க வருவான்ல, ஒன் ஃபார் ஆல் வரட்டும், அவனுக்காண்டி தான்டா நான் காத்துக்கிட்டு இருக்கேன்பா. இங்க நம்மால டிராவல் பண்ணி வரான் இன்னும் வந்துகிட்டு தான் இருக்கான். இவன் மத்தவங்களையே இந்த போடு போட்டுட்டு இருக்கானே, இனி நம்ம பையெல்லாம் வந்தானா என்ன ஆகுமோ தெரியல. மெயின் ஆளுலயே இப்படி துவன்னு துவச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அங்க ஆல்ஃபார் ஒன் வேற ஒரு ட்விஸ்ட் வச்சிட்டான். இதுக்கப்புறம் சண்டையில யார் மண்டையெல்லாம் உடைய போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.